Hello traders, good evening. இன்னைக்கு 24th June Nifty 50 நம்ம previous day calculate பண்ணி plot பண்ண levelsல எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் plot ஆனது நம்ம as usual எப்பவுமே சொல்ற ப்ளூ டாட். ஓகேவா, இதுதான் இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது. ஓகேவா, இந்த ப்ளூ டாட். ஓகே, இங்கே ஓப்பன் ஆனது, ஓப்பன் ஆகி 2-3 கேண்டில்ஸ்லேயே நம்ம இங்கே ரெட் டாட் பாருங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் லேபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது நம்ம ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கை வச்சு ஐவி என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா, ஐவி ஹை. ஓகேவா, அதுதான் நான் ஷார்ட்டாக ஐவி ஹெச்னு போட்டிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் ரெசிஸ்ட் ஆகி மார்க்கெட் கீழே வருது. ஓகேவா, இதுல கீழே வந்த மார்க்கெட் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிங்கிள் லைன் இருக்கு பாருங்க, இது ஒன் சைடு ஹெட்ஜ். ஓகேவா, ஒன் சைடு ஹெட்ஜ், இதுல சப்போர்ட் எடுத்துக்கலாம், எடுக்கல. நெக்ஸ்ட் இந்த ஓப்பனிங்லேயே சப்போர்ட் எடுத்துக்கலாம், எடுக்கல. தென் வீக்லி க்ளோசிங் ஹை, சாரி வீக்லி கேலண்டர் ஹை. ஓகேவா, WCH. ஓகேவா, அதில் சப்போர்ட் எடுத்துருக்கு, எடுத்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் இந்த ப்ளூ லைன் ஃபியூச்சர்ஸ் இருக்கு பாருங்க, அது அதோட காம்பினேஷன். இது இந்த ஹெல்லோ லைன் அதோட ட்ரெண்ட் லைன்ல ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. ஓகேவா, அதோட ஓப்பனிங்லேயும் வச்சுக்கலாம், அந்த ட்ரெண்ட்லேயே ரிஜெக்ட் ஆகி வருது. ஓகே, சஸ்டெயின் ஆக முடியாமல் திரும்ப கீழே வருது. அப்போ இதை பிரேக் பண்ண, இந்த லோ பிரேக் பண்ணது இதோட வீக் எது வரைக்கும் வச்சிருக்கு பாருங்க, மந்த்லி கேலண்டர் ஹை. ஓகேவா, இதுல சப்போர்ட் எடுத்தது, திரும்ப மேலே போச்சு, போயிட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆனது, இந்த லோவை பிரேக் பண்ணவே இல்லை. ஓகேவா, வீக்லி கேலண்டர் ஹை அதுல மட்டும் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த கிராஸ் ஓவர் ஆயிருக்கு பாருங்க, இந்த ப்ளூ லைன் ஹெல்லோ லைன் கிளிக் பண்ணிருக்குல்ல. ஓகே, இந்த கிராஸ் ஓவர் நடந்துச்சு. இது வரைக்கும் டிஸ்கவுண்ட்ல இருந்த மார்க்கெட். ஓகே, ஓப்பனிங்ல பிரீமியம்ல இருந்தது, வித்தின் ஒரு 4th கேண்டில் இருந்து நமக்கு டிஸ்கவுண்ட்ல இருந்த மார்க்கெட் இந்த ஒரு கேண்டலுக்கு அப்புறம் மறுபடியும் பிரீமியமுக்கும் போயிட்டாங்க. ஓகேவா, டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் இருந்து பிரீமியம் மாறிடுச்சு. ஓகே, எங்க சப்போர்ட் எடுத்திருக்கு, நீங்க இந்த வீக்லி ஹைலையும் வாங்கியிருக்கலாம், இல்ல இந்த மந்த்லி ஹைலையும் வாங்கியிருக்கலாம். ஆனா ப்ரிஃபரபிள் இந்த வீக்லி கேலண்டர் ஹை. ஓகேவா, இதுல உங்க ஆர்டர் பஞ்ச் பண்ணிருந்தீங்கனாலே நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கலாம். இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணி பாடி கீழே வச்சிருந்தா நீங்க எஸ்எல் எடுத்துருக்கலாம். ஓகே, இங்க சப்போர்ட் எடுத்தவங்க தென் திரும்ப சேம் அந்த ஐவி ரேஞ்ச் கிட்ட தான் போயிருக்காங்க. ஓகே, அந்த ஐவி ரேஞ்ச் தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இது ஓப்பனிங் ஆங்கர் வியூ பாருங்க. ஆங்கர் வியூ உங்க ஒரு சின்ன ரிஜெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபியூச்சர்ஸ்ல. ஃபியூச்சர் தான் உங்க ப்ரீமியம் மூவ் பண்றது கொடுத்துருந்தாலும் திரும்ப இதுல சப்போர்ட் எடுத்து, ஓகேவா, இந்த எல்லோல சப்போர்ட் எடுத்து திரும்ப மேல போயிருக்கு. ஓகேவா, தென் ஒரு சின்ன சைட்வேஸ் மூவ்மெண்ட் போனவங்க திரும்ப இந்த ஐவி ரேஞ்சில இருந்து ஒரு ரிஜெக்ஷன். ஓகே, அது சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் வந்திருக்கு சப்போர்ட். ஓகேவா, இந்த சூப்பர் ட்ரெண்ட்ல சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப ஒரு புல்லிஷ் மூவ் எது வரைக்கும் போயிருக்காங்கன்னா, நம்ம கம்பைன்டு ஹெட்ஜா பிளாட் பண்ணிருக்கல 25,300. ஓகே, இது நேத்துக்கான நீங்க வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம எங்க பிளாட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. மேனுவல் பிளாட்டிங் பிளஸ் இது வந்து ஆட்டோமேஷன் பிளாட் பண்ணது. மேனுவல் பிளாட்டிங் கம்பேர் பண்ணி இதுலயும் கம்பேர் பண்ணுங்க. ஓகே, மேனுவல் பிளாட்டிங்ல வந்து ரவுண்ட் ஆஃப் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். ஓகேவா, இது வந்து ஆட்டோமேட்டா தான், இதோட ரவுண்ட் ஆஃப் வேற, நம்ம எக்ஸல் வந்து பிளாட் பண்ற ரவுண்ட் ஆஃப் வேற. ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரீம் ஹையா மார்க் பண்ணிருந்தோம். ஓகேவா, இந்த டேட்டா பார்த்து எக்ஸ்ட்ரீம் ஹையா நேத்தோட வீடியோல பாருங்க, நம்ம எக்ஸல்ல இருந்து கால்குலேட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரீம் ஹையை பிளாட் பண்ணிருக்கோம். ஓகேவா, மார்க்கெட் இந்த பிட்ல நான் லைவ்லயே கூட கொஞ்சம் சொல்லியிருப்பேன். ஓகே, 25,300லயே ரொம்ப நேரம் கன்சல்ட் ஆயிருது. ஓகே, கீழே வர மாதிரி வருது, திரும்ப மேலே போகுது. எஸ்எல் தான் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. ஓகே, பி சைடு ட்ரேட் எடுத்துட்டு பார்த்தவங்க ஏன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு. ஃபியூச்சர்ஸ் எதனால இங்கன்னா ப்ரீமியம் அடி வந்தா ஃபியூச்சர்ஸ் 25,300 கட்டி போட்டு ட்ரேட் பண்ணிருந்தது. ஓகேவா, 25,300 ஏடிஎம் கொண்டு சிஇபி ரெண்டுத்தையுமே அரௌண்ட் 120 ப்ரீமியம்லயே அரௌண்ட் 120 to 124 ப்ரீமியத்துக்குள்ளேயே வச்சிருந்தது மார்க்கெட். நேற்று க்ளோசிங் வந்து 134 நம்ம ஏடிஎம் எடுத்திருந்தோம் பிஇபி. நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல போய் பாருங்க, 134 பிஇபி எடுத்திருக்கோம். ஓகே,
இந்த சேம் ஸ்ட்ரைக் சேம் பிரைஸ் ஏடிஎம் இன்னைக்கு இந்த ஓப்பனிங்ல இருந்து அரௌண்ட் டைம் அரௌண்ட் இது நடந்தது எப்போ அரௌண்ட் 12:15 வரைக்குமே வெறும் 10 ரூபா தான் டிகே இருந்தது. ஓகேவா, எவ்வளோ வெறும் 10 ரூபா தான் டிகே இருந்தது. இது செல்லர்ஸ்க்கு பிடிக்குமா? பிடிக்காது. டிகேவே நடக்கல, வெறும் 10 ரூபா தான் டிகே இருக்கு. ஓகே, அதனால ஒரு வாலடைல் மூவ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மூவ், இந்த போத் டவுன் அண்ட் அப் மூவ். ஓகேவா, இப்போ இங்கே ஏன் ப்ரோ ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரீம் ஹையா மார்க் பண்ணிருக்கோம் 25,343 எக்ஸாக்ட் ஃபியூச்சர். அங்கே போயிட்டு அங்கிருந்து ரிஜெக்ஷன் நடந்து சடன் ரிஜெக்ஷன். ஓகேவா, நல்ல ஃபால் எது வரைக்கும் அப்படின்னா திரும்ப வீக்லி கேலண்டர் ஹை நம்ம மார்க் பண்ணிக்கலாம், வீக்லி ஹை. ஓகேவா, அது வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, ஆனா நமக்கு ஃபியூச்சர்ஸ் பாருங்க, நமக்கு ஆங்கர் வீவர். ஓகேவா, சிந்தட்டிக் ஆங்கர் வீவர் வரைக்கும் தான் வந்திருக்கு. ஓகே, ஏன்னா நமக்கு ப்ரீமியம் இதான், இண்டெக்ஸ் இது வரைக்கும் மூவ் ஆயிருக்கு, நமக்கு ப்ரீமியம் தான். ஓகேவா, தென் இதுல சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப சூப்பர் ட்ரெண்ட். ஓகே, இது இண்டெக்ஸுக்கான சூப்பர் ட்ரெண்ட் கன்சிடர் பண்ணலாம், இது ஃபியூச்சருக்கான. ஓகே, ரெண்டுமே சூப்பர் ட்ரெண்ட் ரிஜெக்ஷன். ஓகேவா, இந்த டைம்ல ஐவில எப்படி ஒர்க் ஆயிருன்றதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். வெறும் இண்டெக்ஸை மட்டும் பார்த்துட்டு இருந்தா வேலைக்காக. ஓகே, நம்ம பார்க்க வேண்டியது சார்ட்டையும் பார்க்கணும். ஓகே, ஐவி டேட்டாவையும் பார்க்கணும். தென் இம்பார்ட்டன்ட் ப்ரீமியம் சார்ட்டையும் பார்க்கணும். ஓகே, ப்ரீமியம் எவ்வளோ ட்ரேட் ஆகுது ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு, நம்ம ஏடிஎம் எடுத்துருக்க ப்ரீமியமுக்கும் சரி, இல்லை நீங்கள் இன்னைக்கு காலையில் ஓப்பனிங்கில் சேம் ப்ரைஸ் சேம் ஸ்ட்ரைக். ஓகே, ஆப்ஷன் செயினை பார்க்கணும் நீங்கள். ஓகே, ஆப்ஷன் செயினை பார்த்தீங்கனாலே அதுலேயே உங்களுக்கு தெரியும் ப்ரீமியம் எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் எப்படி எப்படி மீட் ஆகுது அப்படின்றது. ஓகே, தென் இதில் ரிஜெக்ஷன் எடுத்தவங்க இந்த சப்போர்ட்டை அவங்களால தக்க வைக்க முடியல. ஓகேவா, இந்த ஒன் சைடு ஹெட்ஜை பிரேக் பண்ண உடனே ஒரு ஷார்ப் ஃபால் இது வரைக்கும் வந்திருக்காங்க. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ் எல்லாத்தையுமே டெய்லி நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, எதுக்காக இந்த லைன்ஸ் இவ்வளோ கச்சா முச்சான இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் ஒரு லைன்ஸும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. இது நேற்றுக்கான சிபிஆர். ஓகேவா, நேற்று க்ளோசிங், நேற்று டே கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆகி இங்கே எங்கே முடிஞ்சுது, இதுதான் சிபிஆர் லைன். அதே மாதிரி நேற்று ஓப்பன் ஆகி இங்கே முடிஞ்சுது, அதோட ஒரு இமேஜினரி நேற்று சிபிஆர் எங்க இருந்தது அப்படின்னு பாக்குறதுக்காக நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு லைன் பிளாட் பண்ணிருக்கோம். இந்த yellow பிளஸ் கிரீன் கிராசஸ் இருக்கு பாருங்க, இந்த லைன். ஓகேவா, இன்னைக்கு ஒன் சைடு ஹெட்ஜை பிரேக் பண்ணவங்க நான் ஸ்டாப்பா, ஓகே, நான் ஸ்டாப்பா நேற்றுக்கான சிபிஆர் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நீங்க இதுல ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் சரி, உங்க எஸ்எல்ல ட்ரையல் பண்ணியிருந்தாலும் சரி, நல்ல ப்ராஃபிட்ல வந்துருப்பீங்க. ஓகே, நம்ம மார்க்கெட்டை ஏடிஎம் பேஸ் பண்ணி, ஏடிஎம் நேற்று எவ்வளோ சொல்லியிருக்கோம் 25,000. ஓகேவா, 25,000 ஏடிஎம் பேஸ் பண்ணி நம்ம சிஇ ரேஞ்ச் பிஇ ரேஞ்ச் பிளாட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது கேப் அப் மார்க்கெட். ஓகேவா, எதனாலன்னா நேற்று ஹை இது. ஓகேவா, நேற்று ஹை நேற்று லோ. ஓகேவா, ஹைக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா, நேத்தோட ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, அதனால கேப் அப் மார்க்கெட். ஓகேவா, இந்த கேப் அப் ஆச்சு அப்படின்னாலே மார்க்கெட் சிஇக்கு எப்பவுமே பிரச்சனை தான். ஓகேவா, சிஇ செல்லர்ஸ்க்கு. ஓகே, அவங்க இந்த ஓப்பனுக்கும் இந்த ஹையை பிரேக் பண்ணி மேபி கீழே கொண்டு வந்திருந்தாங்க மார்க்கெட்டை அப்படின்னா சிஇ செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். பட் அவங்களால முடியல. ஓகே, மார்க்கெட் இங்கேயே ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு. ஓகே, சிஇ செல்லர்ஸ் ஸோ பேனிக் தான் ஆகிருக்கும். ஓகேவா, எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கும் அங்கெல்லாம் சிஇ செல்லர்ஸ் பேனிக் ஆகி வெளியே போவாங்க. நமக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, தென் மார்க்கெட் இந்த ஓப்பனையும் உடைச்சிருச்சு. ஓகே, இன்னைக்கான ஓப்பனையும் உடைச்சிருச்சு. தென் நேத்தான ஹை. ஓகேவா, இதையும் டெஸ்ட் பண்றதுக்கு கீழே வந்துட்டாங்க. ஓகேவா, சிஇ செல்லர்ஸ் ஆவரேஜ் பண்ணி ஆகணும். ஓகேவா, இதை உடச்சு கீழே வந்தவங்க நேற்று சிபிஆர் அங்க வந்து தான் சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஓகேவா, இதை சப்போர்ட் எடுத்தவங்க சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போக முடியல, ஏன்னா சிஇ ரேஞ்ச் வந்து அவங்களுக்கு ரெசிஸ்ட் பண்ணுது. ஓகேவா, சிஇ ரேஞ்சில் ரெசிஸ்ட் ஆனவங்க இங்க வந்து ஒரு சைட்வேஸாவே முடிச்சிட்டாங்க மார்க்கெட். ஓகேவா, எங்க எதுக்குள்ள இந்த சிபிஆர். ஓகேவா, நீங்க சிபிஆர் எடுத்துக்கலாம், இல்ல இன்னைக்கு ஏடிஎம்ஏ லோவா வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, நம்ம எதை ஏடிஎம் எடுத்தோமோ அதையே லோவா வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இன்னைக்கு லோவும் அதான் இந்த சிஇ ரேஞ்ச் அண்ட்
நம்ம ஏடிஎம் எடுத்ததும் கன்சிடர் பண்ணலாம், இல்லை எஸ்டர்டே சிபிஆர் கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? பியூரா கிட்டத்தட்ட ஒரு 145லேருந்து 330 வரைக்கும் இன்னைக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். நீங்க சின்ன சின்ன ஸ்கேல் தான் பண்ணிருக்க முடியும். அதுக்கும் ஐபி பெருசா சப்போர்ட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளவு பெரிய ஹியூஜ் கேப் ஓப்பன் ஆகி எப்படி எந்தெந்த லெவல்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னு பார்ப்போம். இது கூட நம்ம டேட்டாவே சேர்த்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து மேனுவலா பிளாட் பண்ணதை பத்தி பார்ப்போம். தென் வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க மிஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால தான் இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா லேபிள் ஆட் பண்ணியிருக்கேன். எது எந்த லைன், ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லைன், லேபிள் ஆட் பண்ணியிருக்கிறதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லைன், அதுக்கு மட்டும் லேபிள் கொடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் ஏடிஎம்ல நம்ம சாதாரண ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? எல்லாத்தையும் நம்ம ஏன்னா லேபிள் கொடுத்தோம்னா ரொம்ப இதுவே வந்து புதுசாக பார்க்கறவங்களுக்கு என்னதுக்கு எது ஒன்றும் புரியல, ஒரு பச்சை பச்சை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அதனால லேபிள் நமக்கு எதுக்கு முக்கியம் அதுக்கு மட்டும் லேபிள் யூஸ் பண்றோம். இந்த 3 லைன் வந்து சிபிஆர் லைன். ஓகேவா? பிளாக், எல்லோ, பிளாக் இருக்கிறது சிபிஆர். ஓகேவா? இந்த இன்னைக்கான சிபிஆருக்கு மேலே தான் ட்ரேட் ஆயிருக்கு. சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆனாலும் இந்த இண்டிகேட்டர் முக்கியம், பிளஸ் நம்ம பிளாட் பண்ண லைன்ஸ் லெவல்ஸும் முக்கியம். ஓகேவா? இது பியூர் மேத்தமெட்டிக்கல். ஓகே, நம்ம கால்குலேட் பண்ணி பிளாட் பண்ணுறது. ஓகேவா? வாங்க மேனுவலா நேற்று பிளாட் பண்ண லைன்ஸ்ல எப்படி ட்ரேட் ஆகிட்டு பார்ப்போம். ஓகே, இது நிஃப்டி 50 ஸ்பாட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆக வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு இந்த ரெட் டாட் இருக்கு பாருங்க, நேற்று நம்ம பிளாட் பண்ண ஐவி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1, இந்த ரெட் டாட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2. ஓகேவா? மார்க்கெட் இதுல இருந்து அதுவும் இல்லாம இது கம்பைன்டு ஹெட்ஜா இருக்கு பாருங்க 25,250. ஆனா நம்ம அங்க பார்த்தது 25,300 பார்த்துருப்போம். எதனால இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம எக்ஸல்ல யூஸ் பண்ற மெத்தட். ஓகேவா? நமக்கு ஏன்னா கால்குலேட் பண்ற வேல்யூ வந்து இப்போ 25,274 73 அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ வரும். ஓகேவா? நம்ம அந்த வேல்யூ எக்ஸாக்டா போட முடியாது, அதை நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸா கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லாமல் ரவுண்ட் ஆஃப் 50. ஓகேவா? நம்ம எக்ஸல் கண்டிஷன் கொடுத்தது ரவுண்ட் ஆஃப் 50 25,250 எடுத்திருக்கு. அதே நம்ம ஆட்டோமேட் பண்ணதுல 25,300 எடுத்திருக்கு. ஓகேவா? நம்ம ரெண்டுத்தையுமே கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போ இன்னைக்கு இதை வச்சு நம்ம ப்ரோக்கிங் டெர்மினல்ல கன்சிடர் பண்ணா இந்த கம்பைன்ட் ஹெட்ஜ்லயே ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா? ரிஜெக்ட் ஆனது இந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் ட்ரெண்ட் வரைக்குமே வந்திருக்கு. இது வந்து நம்ம மற்ற லெவல்ஸ் எதையுமே இதில் கன்சிடர் பண்ணலாம். மற்ற லெவல்ஸ் அதில் இருக்கிறது இதில் இருக்கிறது வந்து வெறும் நம்ம மேத்தமெட்டிக்கல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதுல இண்டிகேட்டர் லெவல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுல வந்து பிளஸ் நம்ம கேலண்டர். ஓகேவா? இதுலயும் நம்ம கேலண்டர் பார்ட் பண்ணலாம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வீக்லி எங்க இருக்கு ஹை லோ, மந்த்லி எங்க இருக்கு அப்படின்றது. ஓகேவா? நம்ம இதை சும்மா இதுல சிம்பிளா சொன்னா சூப்பர் ட்ரெண்ட்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேவா? ஆனா இந்த சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு காரணமும் இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா இங்க வீக்லி ஹை இருக்கு. ஓகேவா? கேலண்டர். ஓகேவா? வீக்லி கேலண்டர் ஹை இங்க இருக்கிறதால இங்க சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்ப இது வரைக்கும் போயிருக்கு. திரும்ப ஒரு ஃபாலு, திரும்ப இங்க சப்போர்ட் எடுத்து திரும்ப அகைன் நம்மளோட கம்பைன்ட் ஹெட்ஜை பிரேக் பண்ணி மார்க்கெட் இது வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் போயிட்டு ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம அதில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்பாட்டை பார்க்க கூடாது. ஃபியூச்சர் வந்து நம்ம சொன்னோம் பாருங்க, நேற்று எக்ஸ்ட்ரீம் ஹை எங்க மார்க் பண்ணிருக்கோம் 25,343. ஓகேவா? இங்கேயும் அதான் சொன்னோம், எக்ஸ்ட்ரீம் ஹை 25,343. ஃபியூச்சர்ஸ் அந்த எக்ஸ்ட்ரீம் ஹையை டச் பண்ணிட்டு திரும்ப உள்ள வந்துருச்சு. ஓகேவா? நம்ம பிரீமியம் கால்குலேட் பண்ணி தான் இந்த லைன்ஸை பிளாட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணல, பிரீமியம் கால்குலேட் பண்ணி. அப்போ இந்த பிரீமியம் இந்த ஹையை போய் டச் பண்ணாலே போதும். பிரீமியம். ஓகேவா? இண்டெக்ஸ் போகணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஃபியூச்சர் பிரீமியம் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? ஃபியூச்சர் ட்ரேட் ஆகுறத வச்சு தான் நமக்கு ப்ரீமியம் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஃபியூச்சர் அங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா ப்ரீமியம் அங்கே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகுது. ஓகேவா? இங்கிருந்து ஃபியூச்சர் ரிஜெக்ட் ஆனது ஒரு நல்ல ஃபால். ஓகேவா? இதில் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா இந்த ட்ரெண்ட் லைன் இண்டிகேட்டரை வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து டச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இங்கே டச் பண்ணாமல் போயிருக்கு, திரும்ப சூப்பர் ட்ரெண்டை ரிஜெக்ட் பண்ணி திரும்ப வந்து கண்டிப்பாக டச் பண்ணும். ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைனை இது எது வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு. ஓகே, நம்ம ஏடிஎம்மா எடுத்தது நியர்பை. ஓகேவா? இது வந்து சிஇ ரேஞ்சு. ஓகேவா? சிஇ ரேஞ்சு, பிஇ ரேஞ்சு, இந்த டேஷ்ட் லைனை சிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணி இன்னைக்கான ஏடிஎம் கிட்ட வந்திருக்கு. திரும்ப மேலே போன மார்க்கெட் திரும்ப சிஇ ரேஞ்சில் ஒரு ரிஜெக்ஷன், ஏடிஎம் அழகாக டச் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஏடிஎம் அழகாக டச் பண்ணிட்டு பியூர் சைட்வேஸில் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏடிஎம் அண்ட் சிஇ ரேஞ்சுக்கு பிட்வீனில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதுதான் இன்னைக்கான ட்ரேட் நம்ம மேனுவலாக பிளாட் பண்ண லைன்ஸ் வச்சு. ஓகே,
நீங்க இந்த மேனுவலா பிளாட் பண்ண லைன்ஸ் வச்சு சின்ன சின்ன ஸ்கேல் பண்ணி நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம். எப்படி அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம பிளாட் பண்ண லைன்ஸ் தென் சூப்பர் ட்ரெண்ட் இது ரெண்டு தான் ஃபாலோ பண்ணுங்க. ஹெக்கனாஷி கேண்டல்ஸை யூஸ் பண்ணலாம், ஆனா உங்களுக்கு கொஞ்சம் என்ட்ரி டிலேவா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ட்ரெண்டிங் மார்க்கெட்ல நீங்க எடுத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருப்பீங்க. சைட்வேஸ் மார்க்கெட்ல போய் எடுத்தீங்க ஹெக்கனாஷி சூப்பர் ட்ரெண்ட் வச்சு அப்படின்னா எஸ்எல் வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா இதுல உங்களுக்கு என்ட்ரி லேட்டா தான் காட்டும். ஓகேவா, இதுல நம்ம யூஸ் பண்றது கம்பைன்டு. எப்படி ஹெக்கனாஷியும் யூஸ் பண்ணுவோம், இதுக்குள்ள இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ இது ரெண்டு ஹெக்கனாஷி கேண்டல்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது பாருங்க, இங்க இருந்து ஃபார்ம் ஆகுது கிரீன் கேண்டில்ஸ். இது வந்து கம்பைன்டு, ரெண்டு கேண்டிலும் சேர்த்து கம்பைன்டா யூஸ் பண்றேன். ஓகேவா, இதுக்குள்ளே இருக்கணும். ஹெக்கனாஷி ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு வெறும் நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் காட்டும். நான் நார்மல் கேண்டில் ஸ்டிக் மேல ஹெக்கனாஷியை ஓவர்லே பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, எதனால அப்படின்னா ஹெக்கனாஷி சூப்பர் ட்ரெண்டுக்கு சூப்பரா ஒர்க் ஆகும். ஓகேவா, ஹெக்கனாஷி வித் சூப்பர் ட்ரெண்ட் நல்லா ஒர்க் ஆகும். நார்மல் கேண்டில் ஸ்டிக் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு ஃபால்ஸ் எரர் கொடுக்கும், ஆனா ஹெக்கனாஷி சூப்பர் ட்ரெண்ட் சூப்பரா ஒர்க் ஆகும். அதனால நான் எனக்கு இந்த சூப்பர் ட்ரெண்ட் ஹெக்கனாஷி சூப்பர் ட்ரெண்ட் நார்மல் கேண்டில்ஸ் கொண்டு வர முடியாது. ஏன்னா அது நார்மல் கேண்டில்ஸ் வச்சீங்கன்னா இந்த சூப்பர் ட்ரெண்டோட வேல்யூ மாறிடும். ஓகேவா, எனக்கு இந்த சூப்பர் ட்ரெண்ட் வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கணும். ஹெக்கனாஷிக்கு ஏற்ற மாதிரி கான்ஸ்டன்டா எனக்கு கேண்டிலுக்கு வேணுன்றதுக்காக ஓவர் த நார்மல் கேண்டில் ஹெக்கனாஷியை ஓவர்லே பண்ணி அதுக்கு சூப்பர் ட்ரெண்ட் பிளாட் பண்ணி அந்த சூப்பர் ட்ரெண்ட் கேண்டலுக்கு ஒர்க் ஆகணும். ஹெக்கனாஷியை ஆஃப் பண்ணாலும் எனக்கு கேண்டலுக்கு ஒர்க் ஆகணுன்ற கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்றேன். ஓகேவா, இப்போ இதுல சின்ன சின்ன ஸ்கேல்ப் நல்லா நீங்க ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். இந்த லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ்ல நீங்க என்ட்ரி எடுத்தாலே போதும். ஓகேவா, ஏன்னா எங்க என்ட்ரி எடுக்கணும் எங்க எக்ஸிட் ஆகணும்ன்றது தெரியாது. ஓகேவா, அதுக்காக தான் இந்த லெவல்ஸ். ஓகே, இங்க சூப்பர் ட்ரெண்ட் ரிஜெக்ஷன். இப்போ நம்ம இங்க என்ட்ரிக்கு எதிர்பார்க்கிறோம். உதாரணத்துக்கு கம்பைன்டு ஹெட்ஜை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு. நீங்க எந்த ட்ரெண்ட் லைன் வேணாலும் வைக்க, இந்த ட்ரெண்ட் லைன் கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. ஓகே, இதுல ஒரு சின்ன என்ட்ரி கொடுத்திருந்தாலே நீங்க ஜஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் என்னோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தீங்களா இதை ஈஸியாக கேட்ச் பண்ணிருக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி இந்த சைடு இங்க சூப்பர் ட்ரெண்ட் ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு. சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியல் கேண்டில் இங்க லைன் கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஓகே, இந்த கிராஸ் ஓவர்லயே நீங்க ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட டார்கெட்டை நீங்க இந்த சிங்கிள் ஹெட்ஜ்லயே வைக்கலாம், இல்ல கம்பைன்ட் ஹெட்ஜ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஓகேவா, ஏன்னா இல்லைன்னா எஸ்எல் வராது, காஸ்ட் கூட வெளியே வந்துடலாம். ஓகேவா, நீங்க இதுலயே ப்ராஃபிட்ல இருப்பீங்க, இல்ல ஒரு பேனிக் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட எஸ்எல்ல காஸ்ட் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா இதுலயே ஒரு ப்ராஃபிட் நீங்க எடுக்கலாம். ஓகே, என்னோட ட்ரேட் ஆக்சுவலா இதுலயே முடிச்சிட்டேன் நான். ஓகே, இன்னைக்கு ஓப்பனிங் ட்ரேட்லயே முடிச்சிட்டேன். இங்கேருந்து வந்த ரிஜெக்ஷன்லயே இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்ததுல இதுலயே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ட்ரேடும் பண்ணல. ஓகேவா, என்னோட கேபிட்டலுக்கு நான் எதிர்பார்க்குற பர்சன்டேஜ் வந்ததால நான் என்னோட ட்ரேட் இதுலயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஃபர்தரா அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ணல. நெக்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ ஐவி எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. பிஃபோர் தட் ஓகே, இது இன்னைக்கு ஓப்பனிங் ஐவி. பிஃபோர் தட் நம்ம நேத்து ஐவி எப்படி க்ளோஸ் ஆயிருக்கிறத பத்தி பார்த்துருவோம். இது நேத்து நம்ம அனலைஸ் பண்ண சார்ட். ஓகே, நேத்து மண்டே க்ளோசிங், அதை பேஸ் பண்ணி ஐவி எடுத்தது எவ்வளோ 15.68. இந்த சைடு 15, மோர் ஆர் லெஸ் ரெண்டு பக்கம் ஈக்குவல். சி சைடு கம்பேரிட்டிவ்லி ஒரு 6% ஜாஸ்தி. ஓகேவா, இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம ஐவி ரேஞ்சும் பிளாட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஓகேவா, இது ஓப்பனிங்ல இருந்தது, சாரி இது ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ஆன ஐவி. நம்ம ஓப்பனிங் அப்போ இது எப்படி பிளாட் பண்ணி லெவல்ஸ் எடுத்தோம் அப்படின்றத வச்சு இன்னைக்கு கரண்ட் ட்ரேடிங் முடிச்சிட்டோம். அதாவது நேற்று டேட்டுக்கு பேசுறேன். ஓகே, கரண்ட் டேட் முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த டே என்ன ஐவி இருக்கிறது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, ரெக்கார்ட் பண்ணி அந்த ஐவியை பேஸ் பண்ணி தான் இந்த ஐவி ரேஞ்ச் எல்லாம் பிளாட் பண்ணிருக்கோம். ஓகேவா, இப்போ ஐவி ரேஞ்ச் என்ன முடிஞ்சிருக்கு பார்த்தோம் 15.68, இந்த பக்கம் 15. ஓகேவா, இன்னைக்கு ஓப்பனிங் அப்போ எப்படி இருந்திருக்கு பார்ப்போம். சி சைடு ஓப்பனிங்ல ஐவி ஜாஸ்தி. ஓகேவா, 15.68 இருந்தது, ஒரு அரௌண்ட் 0.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் 15 இருந்தவங்க சேம் அரௌண்ட் அதுலேயே தான் இருக்காங்க. ஓகேவா, ஒரு மைனர் ஐவி தான் உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா, ஓப்பனிங் ஒரு 45 மினிட்ஸ். ஓகே, தென் இது எப்படி இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஆக்டிவ் ஸ்ட்ரைக் இதை பேஸ் பண்ணி இந்த சார்ட்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப். ஓகேவா, இந்த கேப் அப் ஓப்பன் ஆகணும்
மார்க்கெட் சின்ன ஃபால் தான் வந்திருக்கு. ஓகேவா, உங்களுக்கு தெரியாது மார்க்கெட் சின்ன ஃபால் தான். ஆனால் இதுக்குள்ளேயே என் ட்ரேட முடிச்சது நமக்கு பி சைடு ஐவி இன்க்ரீஸ் ஆகவே. ஓகேவா, பி சைடு இன்க்ரீஸ் ஆகவே நம்ம இந்த ட்ரெண்டையும் பிடிச்சோம். இந்த ஐவியால நம்மளோட டார்கெட் ஈஸியாக அச்சீவ். ஓகேவா, அதனால நம்மளோட ட்ரேட் இதுலயே முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இந்த பொசிஷன்லயே முடிஞ்சிருச்சு. தென் நமக்கு சிஇ 14.5ல இருந்து வித்தின் ஒரு 45 மினிட்ஸ்லயே 16.16 கிட்டதான் அரௌண்ட் 16 வந்துருச்சு. ஓகேவா, 1.5% உங்களுக்கு ஐவி இதுல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, இன்க்ரீஸ் ஆனாங்க மார்க்கெட் இந்த 10 மணிக்கு மேலதான் உங்களுக்கு ஒரு இந்த ஐவி இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்னதா தான். ஓகே, ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்ட் சைட்வேஸ் அப் ட்ரெண்டா தான் உங்களுக்கு கால் சைட் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஐவியும் அதே மாதிரி பாருங்க, ஐவி எப்படி எப்படிலாம் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இன்னைக்கு ஐவி மூவ் ஆயிருக்கு சி சைடு. ஓகேவா, இது சில பேருக்கு டஃபா இருக்கும் இந்த மார்க்கெட்டு. இந்த சைட்வேஸ்ல மாட்டவங்களுக்கு ட்ரெண்டை பிடிச்சவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா, அதோட உங்களுக்கு மார்க்கெட் எங்க சப்போர்ட் பண்ணிருக்கு உங்க ட்ரேடுக்கு ட்ரெண்டுக்கு ஈக்குவலா எங்க ட்ரேடா இருக்குன்னா உங்களுக்கு ஆஃப்டர் 12 தான். ஓகே, இது வரைக்குமே உங்களுக்கு மேபி சி சைடு போயிருந்தீங்கன்னா ஒரு மினிமல் ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க. ஓகே, ஒரு சி சைடு போயிருந்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்ல பை பண்ணிருந்தீங்கன்னா ஒரு மினிமல் ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க ஹைல போய் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ இங்க எடுக்க வேண்டிய ட்ரேடை இங்க எடுக்காம இங்க பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி இங்க வாங்கியிருந்தீங்கன்னா எஸ்எல் திரும்ப எஸ்எல் வாங்கிட்டோம், சரி வெயிட் பண்ணுவோம், திரும்ப இந்த ஹையை பிரேக் பண்ணும் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு சைட் வேஸ் இந்த இடத்துல எஸ்எல் வந்துருக்கலாம். ஓகே, என்னடா திரும்ப பிரேக் பண்ணது திரும்ப இதில் போய் எடுத்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன். ஓகே, எதுக்காகனா இதுக்கு தான் அந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணீங்கன்னா எங்க ரிஜெக்ஷன் ஆகும். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ஹை நம்ம பிளாக் பண்ணிருந்தோம், ஃபியூச்சர்ஸ் இதை போய் தட்ட உடனே நம்ம இங்கே ஒரு சின்ன பிஏ வாங்கிக்கிறதால இதை பிடிச்சிருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தான். இப்போ இந்த ரிஜெக்ஷன் எத்தனை மணிக்கு நடந்திருக்கு? அரௌண்ட் ஒரு 12:15. ஓகேவா, 12:15க்கு ஐவி எப்படி இருக்கு பார்ப்போம். உங்களுக்கு 12 o'clockே உங்களுக்கு மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஐவி ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா, உங்களுக்கு ஆக்சுவலா ஐவி இன்க்ரீஸ் ஆகணும் பி சைட்ல. ஆக்சுவலா இந்த ஃபால் நடந்ததுக்கு நமக்கு பி சைடு ஐவி இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா நம்மளோட ப்ரீமியம் இன்னும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா, ஆக்சுவலா இதுல ட்ரேட பிடிச்சவங்க எல்லாருமே வந்து ஒரு டெல்டா மூவ்மெண்ட் தான் இது வரைக்கும். சாரி, இந்த 1 hour. ஓகே, இந்த 1 hour ஃபாலோ பிடிச்சவங்க வெறும் டெல்டா ஏன் அப்படின்னா இங்க நமக்கு ஐவி சப்போர்ட் பண்ணல. ஓகேவா, போத் சிஇ அண்ட் பிஇ ஐவி கீழே தான் வந்திருக்கு. இந்த இடத்துல செல்லர்ஸுமே கொஞ்சம் தடுமாறி இருப்பாங்க. ஓகே, கரெக்டான ட்ரெண்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சிஇ செல் பண்ணிருந்தீங்கனால கூட போதும், மார்க்கெட் ட்ரெண்டை கேட்ச் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ல வந்துருப்பீங்க. அது பாருங்க, இப்போ 12.15 நீங்க இங்க உதாரணத்துக்கு ஒரு சிஇ செல் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபால். ஓகே, இதுலயும் கிடைச்சிருக்கும். திரும்ப இங்க சப்போர்ட் எடுத்து மேல வரும்போது பேனிக்காக ஹோல்ட் பண்ணிருக்கணும். ஓகே, ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐவி சப்போர்ட் பண்ணி பிளஸ் உங்களுக்கு இந்த ட்ரெண்டையும் நீங்க கேப்சர் பண்ணிருக்கலாம். ஓகேவா, நல்ல டெல்டா மூவ் கிடைச்சிருக்கும். ஓகே, அரௌண்ட் 25-250ல இருந்து உங்களுக்கு ஒரு 250 பாயிண்ட்ஸ். ஓகே, நல்ல ஃபால் இதுல. ஓகேவா, உங்களுக்கு டெல்டா கேப்சர் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துருக்கும். ஆஸ் அ பையர் ஆஸ் செல்லர் யாராக இருந்தாலுமே இந்த 250 பாயிண்ட்ஸ் அழகா ஒரு 1 hourல நல்ல மூவ்மெண்ட். ஓகே, ஒரு 1 o'clock to 1:45 தான், 1:30 1:45 ஒரு 30 to 45 மினிட்ஸ்ல நல்ல ப்ராஃபிட்ல வந்துருக்கலாம். இங்க பாருங்க, இந்த 1 o'clockல இருந்து 1:30க்கு மார்க்கெட் ஃபாலையும் அழகா நீங்க கேப்சர் பண்ணிருக்கலாம் அஸ் அ பையர். ஓகே, நான் பையரா பேசுறப்போ இந்த மார்க்கெட் ஃபாலையும் கேப்சர் பண்ணிருக்கலாம், டெல்டா பாயிண்ட்ஸையும் இந்த ஐவியும் கேப்சர் பண்ணிருக்கலாம். ஓகேவா, நமக்கு ஐவி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்தரா மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிருக்கு. ஆனா நமக்கு அப்போ ஐவி சப்போர்ட் பண்ணல. திரும்ப ஐவி எப்போ சப்போர்ட் பண்ணுதுன்னா அரௌண்ட் ஒரு 2:15க்கு அப்புறம் தான். ஓகேவா, அப்போதான் நமக்கு ஐவி சப்போர்ட் பண்ணுது. ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு 2:30க்கு அப்புறம் உங்களுக்கு சைட் பேஸ் போயிடுச்சு. ஓகேவா, சி சைட்ல எவ்வளவு பெரிய ஐவி ஃபால் பாருங்க. ஓகேவா, மார்க்கெட் ஓப்பனிங் எங்க இருந்தாங்க 14.5ல இருந்து
இன்னைக்கான ஹை அரௌண்ட் 17.3 அவ்வளோ கிட்ட போயிட்டு ஒரு 17ல இருந்து வச்சுங்க. 17ல இருந்து எவ்வளோ பெரிய ஃபால் பாருங்க. ஓகே, அரௌண்ட் ஒரு 3.25% ஓகே ஃபால். ஓகேவா, 3.25 இன்ட்டு என்ன வேகாவோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த 250 பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த 250 பாயிண்ட்ஸுக்கு இப்போ நீங்கள் எடுத்த ஸ்ட்ரைக்கு என்னவோ அதோட டெல்டா. ஓகேவா, அதோட டெல்டா தான் உங்களுக்கு மைனஸ் ஆயிருக்கும். ஓகேவா, ஆனால் உங்களுக்கு ஐவி என்ன ரேட்டிங்கோ இங்கே 3% மூவ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஐவி என்ன இருக்குன்னு பார்ப்பாருங்க. ஸோ சாரி, இதில் இல்லை, அதில் தான் பார்க்க முடியும் வேகா வேல்யூ என்னன்றது. நம்ம ஜெரோத்தில் பார்க்கலாம், சென்சிபிளில் பார்த்துருக்கலாம். இப்போ வேகா உதாரணத்துக்கு ஒரு 7 இருக்கு அப்படின்னா 7 இன்ட்டு இங்கே 4% ஃபால் அப்படின்னா 7 இன்ட்டு 4 28 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அதுலேயே ஃபால் ஆயிரும். ஓகேவா, எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக உங்களுக்கு இதில் ஐவியும் ஃபாலு, மார்க்கெட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஓகே, மார்க்கெட்டும் சைட் வேஸ்ன்றதால சிஇ சைடு இங்கே இருந்தவங்க 230க்கு அப்புறம். ஓகேவா, 230க்கு அப்புறம் நான் சிஇ சைடு போகிறேன், மார்க்கெட் மேலே போகும், இதை பிரேக் பண்ணும் அப்படின்னு நீங்கள் இதில் என்டர் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிகே தான் ஜாஸ்தியாக தான் இருக்கும். போத் சைடு சிஇ சரி பிஇ சைடு. ஆனால் சிஇல உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா சிவியில் ஐவி ஜாஸ்தியாக இருக்குது. ஐவி ஜாஸ்தியாக இருந்தால செல்லர்ஸுக்கு கொண்டாட்டம் தான். ஓகேவா, இங்கே ஐவி ஜாஸ்தியாக இருந்து செல்லர்ஸுக்கு கொண்டாட்டம் தான். ஓகே, இங்கே செல் பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல டிகே தான் நடந்திருக்கும். ஓகேவா, நம்ம இதை இண்டெக்ஸ் சார்ட்ல எப்படி இருந்திருக்கு, ஸோ சாரி ப்ரீமியம் சார்ட்ல எப்படி நடந்திருக்கு பற்றி பார்ப்போம். இது ட்ரெண்டிங் ஓஏ அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு ஓஏ எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ ஹியூஜ் கேப் அப் ஓப்பனிங் தான். ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு புட் சைட்ல தான் ஓஏ ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஓகேவா, இது வந்து நான் உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். அரௌண்ட் வந்து உங்களுக்கு 130 வரைக்குமே. ஓகே, 130 வரைக்குமே உங்களுக்கு புட் சைட்ல தான் உங்களுக்கு ஓஏ பில்டா இருக்கு. புட் சைடு ஓஏ பில்டானா மார்க்கெட் எங்க போகும், அப் சைடு போகும். ஓகேவா, செல்லர்ஸ் எல்லாமே புட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஓகேவா, புட்ல இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது புட்டை செல் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் மேல போகும். ஓகே, ஒரு 130 வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் மேல போயிருக்கு. ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு புட் சைட்ல ஓஏ ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா, 130க்கு அப்புறம் உங்களுக்கு டிராஸ்டிக்கா உங்களுக்கு புட் சைட்ல குறைஞ்சிருக்கு, சி சைட்ல ஏறிடுச்சு. ஓகேவா, இதை கொஞ்சம் டீடைல் நெக்ஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் அந்த 1 hourன்றத உங்களுக்கு பிரேக் பண்ணி காட்டுறேன், இந்த டைம் ஃப்ரேம்ல பிரேக் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த 130க்கு அப்புறம் சி சைட்ல நல்ல ஓஏ பில்டப், பி சைட்ல கிட்டத்தட்ட ஒரு 50% ஓஏ காணும். ஓகேவா, சி சைட்ல இன்க்ரீஸ் ஆனவங்க பி சைட்ல அப்படி 50% டிஸ்கவுண்ட் டிக்ரீஸ் ஆயிட்டாங்க. கால் சைட்ல போய் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும், மார்க்கெட் கீழே போகும். அதுதான் இன்னைக்கு நடந்தது. ஓகேவா, இன்னைக்கு உண்டான டே லோக்கே பிரேக் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இந்த ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம் நம்ம ஓஏ எப்படி ஆயிருக்கு அப்படின்றத. உங்களுக்கு 12:30 to 3 o'clock வரைக்குமே இது ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா 12:30க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஓஏ வந்து டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. ஓகேவா, அரௌண்ட் 1 o'clock வரைக்கும் உங்களுக்கு புட் சைட்ல தான் ஓஏ ஜாஸ்தி இருந்திருக்கு. 12:30க்குலாம் எவ்வளவு இருந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு சி சைட்ல கிட்டத்தட்ட ஓஏ இல்லை, செல்லர்ஸ் எல்லாம் எக்ஸிட், சில என்ட்ரி செல் பண்ணிருந்தாங்க எல்லாம் எக்ஸிட். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பொசிஷன் எப்போ எடுக்கிறாங்க 1 o'clock. இது வந்து இன்ட்ராடே, பியூர் இன்ட்ராடேக்கு மட்டும் தான். நீங்க பொசிஷனல் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்ட்ராடேல ஃப்ரெஷ்ஷா ஓஏ எப்போ 1 o'clock தான் உங்களுக்கு உள்ள கொடுக்குறாங்க. அந்த 1 o'clock வந்த 1 o'clock மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்றத போய் பாருங்க. ஓகே, இந்த ஃபால் வந்ததுக்கு அப்புறம் 1 o'clock இந்த சூப்பர் ரிஜெக்ஷன் வருது. ஓகேவா, இப்பதான் செல்லருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஓகே, மார்க்கெட் வந்து இனிமே மேல போகாது, கீழே போகும், இந்த சூப்பர்ல ரிஜெக்ட் ஆகி வருது. இங்க பொசிஷன் எடுக்கிறாங்க. ஓகேவா, செல்லர்ஸ் இங்க பொசிஷன் எடுக்கிறாங்க. என்ன பண்றாங்க, சிஇ செல் பண்றாங்க. செல் பண்ணவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றாங்க. ஓகே, ஓ எப்படி ஆட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஓகே, 130க்கு ஆட் பண்ண ஆரம்பிச்சவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஓஏ இந்த சைடு தான் ஜாஸ்தி. டிஃபரன்ஸே பாருங்க, அரௌண்ட் 1 crore அபவ் இருக்கு. ஓகேவா, இங்க 2 crore அபவ் ஓஏ மாறிடுச்சு. புட் சைடில் 4 crore அபவ் இருந்தாங்க. எண்ட் ஆஃப் த டே 1.4க்கு வந்துட்டாங்க. ஓகேவா, ஓஏ எவ்வளவு டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க.
ஓகே, இந்த 1 o'clock அந்த சூப்பர் ட்ரெண்ட் ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் செல்லர்ஸோட கான்ஃபிடென்ட் மார்க்கெட்டை ஈஸியாக கொண்டு போயிட்டாங்க. ஓகே, நம்மளோட ப்ரீமியம் எங்கெங்கெல்லாம் நீங்க பொசிஷன் க்ளோஸ் பண்ணாம வச்சிருந்தீங்களோ ப்ரீமியம் ஈஸியாக சாப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம இது ப்ரீமியம் சார்ட் அதை பார்ப்போம். இது கால் சைடு 25,000 கால் சைடு மார்க்கெட் ஹியூஜ் கேப். நம்ம பிஇபி எடுத்த 134. ஓகே, ப்ரீவியஸ் டே வச்சு பிஇபி 134 எடுத்தோம். ஆனால் மார்க்கெட் ஹியூஜ் கேப் அப் ஓப்பன்றதால ஓப்பனிங்கே உங்களுக்கு ப்ரீமியம் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண பிஇ ஹையும் பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம ஐவி கால்குலேட் பண்ண லைனையும் தாண்டி மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி அந்த ஹையை பிரேக் பண்ணி போக முடியாமல் திரும்ப உள்ள வந்து ஒரு ஷார்ப் ஃபால். ஓகேவா, பிஇ ஹையும் பிரேக் பண்ணிட்டு சிஇ ஹை கிட்ட வந்தது. திரும்ப மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் இந்த சூப்பர் ட்ரெண்டுக்குள்ள போச்சுனாலே நீங்கள் சின்ன சின்ன ஸ்கேல்ப் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ப்ரீமியம் சார்ட்டை பார்த்து ஓகே நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் கம்பேர் பண்ணி பிஇபிக்கு மேலே இந்த ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே சூப்பர் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த சூப்பர் ட்ரெண்டில் உங்களுக்கு பை சிக்னல் வந்திருக்கும். ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கனாலே இதை ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு மினிமம் ப்ராஃபிட் கேரண்டிடாக இருக்கும். ஓகேவா, தென் சூப்பர் ட்ரெண்ட் சேஞ்சுது, ஒரு ரிஜெக்ட் ஆகி கீழே தான் வந்தது. திரும்ப ஐவி ரேஞ்ச் கிட்டே தான் சுற்றிட்டு இருந்தது. ஓகே, தென் இதில் பை சிக்னல் வந்தவங்க அதோட அடுத்த ஐவி ரேஞ்ச் கிட்ட போகிறாங்க. ஓகேவா, இது வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு பிளாட் பண்ணது. இது கரண்ட்டில் உங்களுக்கு ஐவி சேஞ்ச் ஆகும்போது இந்த ரெண்டு லைனுமே சேஞ்ச் ஆகும். நம்ம இண்டெக்ஸுக்கு தான் சேஞ்ச் பண்ணுவோம், நம்ம ப்ரீமியம்க்கு சேஞ்ச் பண்ணி பிளாட் பண்ணது கிடையாது. ஓகேவா, ஏன்னா இது சும்மா ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக தான் போட்டிருக்கேன். மேபி நம்ம வேல்யூ கரெக்டாக சேஞ்ச் பண்ணியிருந்தா இங்கே ரிஜெக்ட் ஆன ரீசன் இந்த ரீசனால ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். இல்லைனா இண்டெக்ஸ் சார்ட்ல பார்த்தோம்ல ஃபியூச்சர் போயிட்டு நம்ம பிளாட் பண்ண எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேவா, அங்கே ரிஜெக்ட் ஆகி வந்ததையும் பார்க்கலாம். ஓகேவா, அதோட அங்கே ரிஜெக்ட் ஆனவங்க இவ்வளோ ஹியூஜ் கேப் அப்ல ஓப்பன் ஆனாங்க, எங்கே முடிச்சிருக்காங்க பாருங்க. ஓகேவா, அரௌண்ட் ஒரு 250 கிட்ட இன்னைக்கு ஓப்பன் ஆனவங்க இன்னைக்கு 100 பாயிண்ட்ஸாக காணும். 156 க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா, தென் பி சைடு பார்க்கலாங்க. பி சைடு சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஹியூஜ் கேப் டவுன். இது ஏன்னா மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து ஹியூஜ் கேப் அப் ஓப்பன் பண்ணதால புட் ஆப்ஷன்ல ஓப்பனிங்லேயே ப்ரீமியமா காணும். ஓகே, 134 நம்ம பிஇபி அப்படின்னு பிளாட் பண்ணவங்க ஓப்பன் ஆனது கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 40 rupees கிட்ட தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆகி எந்த லெவல்னா நம்மளோட சிஇ லோவையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே, இந்த லெவலை பிரேக் பண்ணி உள்ள வந்திருந்ததுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஆனால் போக முடியல மார்க்கெட்டால. இந்த சிஇ நம்ம ரேஞ்ச் அவுட்டை விட்டு வெளியே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அதோட ஐவி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணல. ஓகே, இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதில் ஒன்ஸ் அந்த 130க்கு அப்புறம் எப்போ சிஇ செல்லர்ஸ் என்டர் ஆனதுக்கு அப்புறம் இதில் சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா, அதுலேயும் இண்டெக்ஸ்லேயும் சூப்பர் ரிஜெக்ஷனு, இதில் பை வந்ததுக்கும் சூப்பர் ட்ரெண்டில் ஒரு பை சிக்னல். ஓகேவா, இதில் சப்போர்ட் எடுத்தவங்க அரௌண்டு 29 லோ. ஓகேவா, 29 ஒரு 30-33 கூட வச்சுங்களேன். இதில் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா அரௌண்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் நமக்கு இந்த சிஇ லோ. ஓகேவா, இதுல ட்ரையல் பண்ணியிருந்தா இதுலயே கூட ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம், இல்லை இந்த சிஇல வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம். இல்லை நீங்க இதுல ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா சிஇலோ ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து நம்ம பிஇலோ. ஓகேவா, இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தாலே அரௌண்ட் 30 to ஒரு 65 இங்கேயே உங்க என்ட்ரி டபுள் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, நீங்க ட்ரேட் எடுத்த பொசிஷன் உங்களுக்கு டபுள் ஆகிட்டு இருக்கும். தென் இதுல சப்போர்ட் எடுத்தவங்க அரௌண்ட் ஒரு 45க்கு எடுத்தவங்க எப்படியும் ஒரு 80க்கு போயிருக்கலாம். ஓகேவா, தென் இந்த ப்ரீமியமும் 66ல ஓகே ஓப்பன் கிட்டத்தட்ட ஓப்பன் அபோவ் தான் முடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஓப்பன் லோ இப்போ இருந்தாலும் ஓப்பன் அபோவ் தான் முடிச்சிருக்காங்க. ஓகேவா, இந்த நிஃப்டி நாளைக்கு நம்ம லெவல்ஸ். ஓகேவா, நம்ம நாளைக்கு ஏடிஎம்மா சூஸ் பண்ணியிருக்கிறது 2550. ஓகே, இதுதான் நியரஸ்ட் ப்ரைஸாக இருக்கு, அதனால இதை நம்ம ஏடிஎம்மா எடுத்திருக்கோம். இதோட ஐவி பாருங்க 13.62, பிஇ சைடில் 15.66. ஓகே, ஒரு 2% இன்பேலன்ஸாக இருக்கு. இது நாளைக்கு பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க எப்படி ட்ரேட் ஆயிருக்குட்டு. ஓகேவா, மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப் கொடுத்தாங்க. அப்பயே சிஇ சைடு ஹியூஜ் கேப் அப்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி வரைக்கும் நம்ம சிஇ சைடில் ட்ரேட் எடுத்தவங்க ப்ராஃபிட் தான் இருந்திருப்பாங்க. அந்த ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்கன்னா ஹாப்பியாக வெளியே போயிருக்கலாம். இல்லை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது டிகே தான் இருக்கும் இந்த ப்ராஃபிட்டும். ஆனால் பிஇ சைடில் அவ்வளோ ஹை போய்
நல்ல லோ ஃபால் கொடுத்தாலுமே கம்ப்ளீட்டா நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஓகேவா? ஓ இந்த சைடுக்கு இந்த சைடுக்கு பாருங்க. ஏடிஎம்லயே ஏடிஎம் கன்சிடர் பண்ணுவோம். இங்க வெறும் 12 ரூபா 30 பைசா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க 60 ரூபா ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதே நேற்று நம்ம ஏடிஎம் எடுத்து வந்தது 13 ரூபா தான் சி சைடில் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 56 ரூபா எடுத்துட்டாங்க. ஆனா நம்ம இதை ஓப்பனிங்லேயே நம்ம ட்ரேட் எடுத்திருந்தா அந்த 1 மணி வரைக்கும் ப்ராஃபிட்ல இருந்து ப்ராஃபிட் இந்த ஹைல புக் பண்ணியிருந்தா இந்த பக்கம் ப்ராஃபிட்ல என்ட்ரி ஆயிருக்கும். ஓகே, இது பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணியிருந்தா இது ஓகேவா? ஆனா நம்ம இன்ட்ராடேல பண்ணியிருந்தா இந்த சைடை கேப்சர் பண்ணிருக்கலாம், இந்த சைடும் கேப்சர் பண்ணிருக்கலாம். ஓகே, இப்போ நாளைக்கான ஐவியை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம மேனுவலா பிளாட் பண்ண லைன்ஸ் பார்க்கலாம். $25,050 இதுதான் நம்ம ஏடிஎம் எடுத்து மேனுவலா ஏடிஎம் லைன் பிளாட் பண்ணிருக்கோம். இது சி ரேஞ்ச், இது பிஇ ரேஞ்ச். ஓகேவா? இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணோம். இது சிங்கிள் சைடு ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ். அதே மாதிரி இது சிங்கிள் சைடு ஹெட்ஜ், இது கம்பைன்ட் ஹெட்ஜ். இந்த கிரீன் டாட் வந்து ஐவி ரேஞ்ச் லோ, இது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 2. ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 1, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 2. இந்த டேஷ் லைன் வந்து எக்ஸ்ட்ரீம் லோ, இது எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேவா? மார்க்கெட் நம்ம மேத்தமெட்டிக்கலா ஏடிஎம் வச்சு பிளாட் பண்ண லெவல்ஸ் இது. இதுக்குள்ள ட்ரேட் ஆன வரைக்கும் தான் செல்லர்ஸ் இதுக்குள்ள தான் கேம் பிளே பண்ணுவாங்க. இதை தாண்டி வெளியே போச்சுன்னா ரேஞ்ச் பிரேக் அவுட். நமக்கு இதை தாண்டி பிரேக் பண்ணாலே பையர்ஸுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சி ரேஞ்சோ இந்த பி ரேஞ்சோ பிரேக் பண்ணி போனாலே நம்மளுக்கு பையர்ஸுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இருந்தாலும் செல்லர்ஸ் இந்த லைன்ஸ்குள்ள தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க மார்க்கெட். ஓகேவா? அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. நம்ம இன்னைக்கு மேத்தமெட்டிக்கலா கால்குலேட் பண்ணி நம்ம பிளாட் பண்ண லைன்ஸ் எல்லாம் இண்டெக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். நாளைக்கு நம்ம பிளாட் பண்ணிருக்க லைன்ஸ் வச்சு மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். நீங்க லைவ்ல நோட் பண்ண வேண்டியது ஐவியை நோட் பண்ணுங்க, தென் ஏடிஎம். ஓகேவா? எந்த ஏடிஎம் எந்த ஸ்ட்ரைக்குக்கு பிரைஸ் ஈக்குவல் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே ட்ரேட் பண்ணுங்க. உங்களோட புரோக்கர் டெர்மினல்லையே ஆப்ஷன் செயின் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை சைட் பை சைடு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே பாருங்க. இப்போ எப்படி அப்படின்னா இதுல சப்போர்ட் எடுக்குது மார்க்கெட் அப்படின்னா இப்போ இந்த ஸ்ட்ரைக் வந்து இப்போ எவ்வளோ இருக்கு, ஒரு அரௌண்ட் 25,150 அப்படின்னு வச்சுங்க. இங்க நீங்க என்ட்ரி கொடுக்குறீங்க. ஓகே, இதுக்கு மேல இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குல்ல, ஒரு 250 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? நீங்க என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா அடுத்தடுத்த ஏடிஎம்க்கு ப்ரைஸை ஈக்குவல் பண்ணுவாங்க ஆப்ஷன் செயின்ல. நீங்க ஒத்துக்கவனிங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு இப்போ நம்ம பிஇபி மார்க் பண்ணது 134, இங்க 134க்கு என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கு ஓகே சி சைட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஓடிஎம்மா இருக்கிறது 134ல மீட் ஆகுதா இல்ல 130ல மீட் ஆகுதா, ஓகே, இல்ல 140ல 134க்கு அபோவ் மீட் ஆச்சு அப்படின்னா நமக்கு பிரீமியம் அப்ரிசியேஷன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்ல 130க்கு பிலோல மீட் ஆகுது அப்படின்னா பிரீமியம் டிகேல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நமக்கு பிரீமியம் அப்ரிசியேஷன்ல இருந்தது அப்படின்னா ஐவி ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அந்த டைம்ல நம்ம என்ட்ரி கொடுத்தா கரெக்டா ட்ரெண்ட் கண்டுபிடிச்சு என்ட்ரி கொடுத்தா நல்ல ப்ராஃபிட்ல வெளியே வரலாம். இவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம ஆப்ஷன் டேபிள் பிளஸ் அதுல கொடுத்துருக்க டேட்டா அதை யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கலா பிளாட் பண்ண லைன்ஸ், சைட் பை சைடு ஆப்ஷன் செயின் பிளஸ் ஆப்ஷன் கிரீக்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்து ட்ரேட் பண்ணீங்கன்னா நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் கிளியரா புரியும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.